இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் கிளேவர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த புனித பீட்டர் கிளேவர் என்பவர் ஸ்பெயின் தேசத்துல பிறந்த ஒரு சேசு சபை அர்ப்பணியாளர். அன்பு மிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல அடிமை சந்தை அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். அதாவது ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கருப்பினத்து மக்களை அடிமைகளாக கப்பல்களில் ஏற்றி அடிமைகளாக விலங்குகளாக விற்கப்பட்டு வந்த ஒரு காலகட்டத்துல தான் இந்த அடிமைகளாக விற்கப்பட்ட கருப்பினத்து மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் போராடிய பணி செய்த ஒரு அருமையான குருவானவர் தான் இந்த புனித பீட்டர் கிளேவர் என்பவர். ஆன்மீக மிக்கவர்களே, அவர்களுக்கான ஆன்மீக உதவி, அவர்களுக்கான மருத்துவ உதவி, அவர்களுடைய விடுதலைக்கான உதவிகளை செய்தவர் தான் இந்த புனித பீட்டர் கிளேவர் என்பவர். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நம்முடைய மனதில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் நீங்க பெற்று நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள், நாம் அனைவருமே நம்முடைய திருமுழுக்கால் சகோதர சகோதரிகள் என்கிற அந்த ஒருமன எண்ணத்தோடு வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு சென்று தனிமையில இறைவனிடம் மன்றாடுகிறார். இறைவனிடத்துல மன்றாடிய பிறகு அவர் தன்னுடைய திருத்தூதர்களை அழைக்கிறார். அவர்களை முறையே பெயரிட்டார் என்று 12 திருத்தூதர்களுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தவும் தீய ஆவிகளை மக்களிடமிருந்து விரட்டவும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்கிற 2 செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த நற்செய்தி 2 அழகான வாழ்க்கை பாடத்தை நமக்கு தருகிறது. அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்வு. நம்ம சொல்லலாம், இயேசு இறைவனுடைய மகன், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், தம திருத்துவத்துல 2வது ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆன்மீக பலத்திற்காக தந்தையாகிய கடவுளிடத்துல இறை வேண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இறை வேண்டல் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கையில தேவையான அனைத்து ஆற்றல்களையும் அவர் பெற்றிருக்கிறார். தன்னுடைய அந்த மீட்பு பணியில இறை வேண்டல் எத்தனை முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு எப்பொழுது ஜெபித்தார் என்கிற ஒரு கேள்விக்கு அதிகாலையில அல்லது எல்லோரும் உறங்க சென்ற பின் மலை உச்சியில அல்லது மதிய வேளையில அப்படி என்று 24 மணி நேரமும் 7 நாட்களும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில இறைவனிடம் உறவாடி இருக்கிறார் என்பதற்கான சான்று விவிலியத்துல பல காண கிடைக்கிறது. 2வது, எதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வேண்டல் செய்கிறார்? அவரே தமத்திருத்துவத்தினுடைய 2வது ஆளாக இருந்தாலும் எதற்காக ஜெபிக்கிறார், எப்பொழுதெல்லாம் ஜெபித்திருக்கிறார் என்கிற கேள்விக்கும் விவிலியத்துல பல இடங்களில பதில் உண்டு. இன்றைக்கு திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக, அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு முன்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில மீட்பு பணியினுடைய முதற் பணியாக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிற நேரத்துல அவர் ஏனோ தானோ என்று இந்த முடிவை எடுக்கவில்லை. கடவுளிடத்துல மன்றாடி ஜெபித்து இறைவேண்டல் செய்து இறைவேண்டலோடு கூடிய நல்ல ஆலோசனையில இன்றைக்கு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய முக்கியமான முடிவுகளை ஏனோ தானோ என்று இறைவனிடத்துல ஜெபிக்காமல், தூய ஆவியானவருடைய துணையை கேட்காமல் அவசர கதியில முடிவுகளை எடுத்து அந்த தீய முடிவுகளினுடைய பின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் மன அழுத்தத்துல எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் இறை வேண்டலில் வைத்து எடுக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த முடிவுகளை எடுத்தாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இறை வேண்டல் என்பது நம்முடைய வாழ்விற்கு அவசியமானது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். புனிதர்களுடைய வாழ்க்கையில அன்னை தெரேசாவிடத்துல ஒருவர் இத்துணை பணி செய்கிறீர்களே, இத்துணை பணி செய்வதற்கு, இத்துணை கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு எங்கிருந்து உங்களுக்கு ஆற்றல் வருகிறது என்று கேட்ட கேள்வி கேட்ட நபரை சிற்றாலயத்திற்கு அழைத்து சென்று நற்கருணை பிழையை காட்டினாராம் அன்னை தெரேசா. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், அந்த வெற்றிக்கு, அந்த மகிழ்ச்சிக்கு, அந்த சாதனைக்கு ஊற்றாக இருக்க வேண்டியது
ஜெப வாழ்வு என்பதைத்தான் முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்கள் எல்லோருமே எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமையானவர்கள் அல்ல. அதுல பாவிகள் இருந்திருக்கிறார்கள், முன்கோபக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள், மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், வரி வசூலித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நிறைவானவர்களாக அல்லது திறமையுள்ளவர்களாக இருந்ததற்காக அவர் அழைப்பை கொடுக்கவில்லை. அழைப்பை கொடுத்து அவர்களை திறமையானவர்களாக, அவர்களை புனிதமானவர்களாக தன்னுடைய அழைப்பின் மூலம் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்முடைய உருவத்தையும் நம்முடைய அறிவையும் அந்தஸ்தையும் பார்ப்பது கிடையாது. இறைவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே தாழ்மையான உள்ளத்தோடு, எளிமையான உள்ளத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பிற்கு அனைத்து திருத்தூதர்களும் செவிமடுத்தது போல இறைவனுடைய அழைப்பிற்கு மனமோந்து நம்மையே கையளித்தோம் என்றால் நம்மையும் உயர்த்துவார் என்கிற அழகான இரண்டாவது செய்தி தான். ஆகவே தாழ்வு மனப்பான்மையோடு ஆதரவற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக உணர்ந்து கொண்டிருக்கிற எவருக்கும் இறைவன் சொல்லுகிற செய்தி, இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார், இறைவன் உங்களை வழிநடத்தியிருக்கிறார், இறைவன் உங்களை உயர்த்துவார். ஆகவே மன மகிழ்ச்சியோடு இறைவனுடைய அழைத்தலுக்கு செவிமடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.